டிரான்சாக்ஷனோ இல்லை அக்கௌண்ட் பேலன்சஸோ இன்னொரு தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து கரெக்டாக இல்லையாங்கிறது செக் பண்ணுறது தான் வந்து நோன் as எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன். ஐடியலாக எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா மேக்ஸிமம் சான்சஸ் வந்து ரிசீவபிள்ஸ் அண்ட் பேயபிள்ஸ் இவங்க கிட்ட இருந்து தான் எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் வந்து வாங்குவோம். அப்போ இவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்னு இதுக்கு மீனிங் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் மே பி டிஃபைன்ட் ஆஸ் ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன் as direct written response to the auditor from a third party, the confirming party, in paper form or by electronic or other mediumனு சொல்றாங்க. எந்த ஒரு ஆடிட் எவிடன்ஸ் த்ரூ ரிட்டன் ஃபார்ம் an auditor is obtaining for his purpose of audit அது வந்து எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன். The person who confirms is known as confirming party னு சொல்றாங்க. Okay, like to go through little faster. Positive confirmation 4 confirmation requestல positive confirmation அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸே நான் வந்து கிஷோர் கிட்ட ஒரு டீடைல் வந்து இதுதான் I am the auditor of like say வேற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கிஷோர் is an auditor of the company, ஆடிட் பார்ட்னர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ABC Co லிமிடெட்க்கு. நான் வந்து அந்த கம்பெனிக்கு டெட்டாராக இருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் 2 crores worth உள்ள கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பேலன்சஸ் நிற்குது. வாட் கிஷோர் is asking means இந்த மோகனப்பிரியா இது கரெக்டா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. 2 crores தான் வந்து உங்களோட லைக் உங்களோட க்ளோசிங் பேலன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு he is asking for a confirmation request from me. அப்போ பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா the request that நான் அக்ரி பண்ணாலும் டிஸ்அக்ரி பண்ணாலும் ரெண்டுமே கரெக்டா இல்லையா ரெண்டுமே சேர்த்து சொல்றது is known as positive confirmation request. To read out a request that the confirming party responds directly to the auditor, indicating whether confirming party agrees or disagrees with the information in the request or providing the requested information. இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி அதை வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஒரு பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்டாக இருந்துச்சுன்னா லைக் சே கிஷோர்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா ஆமாம் கிஷோர் 2 crores வந்து என்கிட்ட இருக்குனாலும் நான் இருக்குன்னு சொல்லணும் இல்லைனாலும் இல்லைன்னு சொல்லணும். இதுதான் பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட். நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட்னா என்னன்னா 2 crores இல்லைனா மட்டும்தான் நான் கிஷோர் கிட்ட சொல்லுவேன். இல்லைனா ஜஸ்ட் லைக் தட் ஐ வில் இக்னோர் இட். நெகட்டிவா நான் ஏதாவது கன்ஃபார்ம் பண்றேன்னா மட்டும்தான் தட் இஸ் நோன் as நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரெக்வெஸ்ட். புரிஞ்சுதா? கேன் யூ டிஃபரன்ஷியேட் பிட்வீன் போத் ஆஃப் இட்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சோஃபார்? நெக்ஸ்ட் non-response அப்படின்னா a failure of confirming party to respond or fully respond to a positive confirmation request or a confirmation request written undeliveredனு சொல்றாங்க. ஒரு பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் கேட்குறேன் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கன்னு கிஷோர் என்கிட்ட கேட்குறாங்க. நான் ரெஸ்பாண்டே பண்ணாமல் போயிட்டேன் அப்படின்னா தட் அமௌண்ட்ஸ் டு நான் ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரெக்வெஸ்ட் மாத்திரம்தான் இதில் இன்க்ளூடே பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரெக்வெஸ்ட்னா என்ன நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கம்பல்சரியாக அந்த கன்ஃபார்மிங் பார்ட்டி வந்து லைக் அவன் கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். புரிஞ்சுதா ஏன் இங்கே பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரெக்வெஸ்ட்னு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு? Next, exception என்னன்னா a response that indicates a difference between the information requested to be confirmed are contained in the entity's records and information provided by the confirming party. கிஷோர் என்கிட்ட என்ன கேட்குறாரு 2 crores உங்கள் பேலன்ஸ் இருக்கான்னு மாத்திரம் தான் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றாரு. ரேதர் ஐ கோ அண்ட் கன்ஃபார்ம் இல்லை என்கிட்ட 2 crores இல்லை அதுக்கு மேலேயே வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸப்ஷனல் ரிப்போர்ட் தரேன். ஒரு கேட்ட இன்ஃபர்மேஷனுக்கும் நான் ப்ரொவைட் பண்ணுற இன்ஃபர்மேஷனுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் நோன் as எக்ஸப்ஷன் சொல்கிறாங்க. இது புரிஞ்சுதா 4 கன்ஃபர்மேஷன் ரெக்வெஸ்ட் என்னங்கிறது? What I want you people to do is just go through 4 things. You need not recite or do something. Just understand what is given. ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க என்கிட்ட. மேம் எனக்கு ஒரே டவுட். சொல்லுங்க. இப்போ எக்ஸெப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எக்ஸெப்ஷன்னா ராங் இன்ஃபர்மேஷன் அப்படி நான் கேட்டதுக்கும் அவங்க இதுக்கும் சம்பந்தமே இல்லாம வருது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நான் இதுதான் கேக்குதா? ஹலோ லேட்டா ரெஸ்பான்ஸ் வருது. ரிமைனிங் பீப்புளுக்கும் லாக் இருக்கா? இல்லங்க. ஐ கெஸ் ஸ்ரீ உங்களுக்கு மாத்திரம் டிஃபரன்ஸ் இருக்கு லைக் நோ நெட்வொர்க் எரர் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரெஸ்பான்ஸ் that indicates a difference between information requested to be confirmed. Now okay, thank you. Okay. People, I can never see any of your video turned on. Video எனக்கு தெரியலையா இல்ல ஆனே பண்ணலையா?
மேம் நான் பண்ணியிருக்கேன் மேம். உங்களுது தெரியறது எனக்கு. செல்லமணி சொல்லிட்டாங்க. ஸ்ரீக்கும் இப்போ இது. யோகேஷ் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அகிலா அது தெரியுது. சஞ்சய் இது தெரியல. Ma'am, in the exception, the last line இருக்குல்ல, the exception needs to be assessed to the entire population after analyzing the reason for difference. அப்படின்னா இந்த திருப்பி கேளு. ரெஸ்பான்ஸ் அந்த exceptionல the exception need to be assessed to the entire population after analyzing the reason for difference. இதுவா? The exception needs to be assessed to the entire population after analyzing the reason for difference. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்க. ஒரு மல்டிபிள் பார்ட்டிட்ட நீங்க கேட்டிருப்பீங்க கன்ஃபர்மேஷன், நாட் ஜஸ்ட் ஒன் பார்ட்டி. இப்போ மல்டிபிள் பார்ட்டி ஒரு பார்ட்டிட்ட இருந்து மட்டும் எக்ஸம்ஷன் வருது அப்படின்னா அந்த எக்ஸப்ஷன் நீட்ஸ் டு பி மொத்த பாப்புலேஷன் மொத்த டேட்டாஸும் நீங்க அனலைஸ் பண்ணும்போது எதனால அந்த டிஃபரன்ஸ்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 100 பார்ட்டில 10 பார்ட்டிட்ட நான் கன்ஃபர்மேஷன் கேட்கறேன் அப்படின்னா ஒருத்தங்க தப்பா இருந்துச்சு அப்படின்னா ரீசன் கண்டுபிடிச்சிட்டு 100ம் கரெக்டா இருக்கா இல்லையாங்கிற கன்க்ளூஷனுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் போகுமா people? One important area of screen தெரியறதா? மூவ் பண்றேன் ஆனா மூவ் ஆகலன்னு நினைக்கிறேன். மேம் ஐயப்பன் அவரு ரொம்ப நேரமா உள்ள வரதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு. நான் தான் லவ் பண்ணுமா?
அது வந்து வரமாட்டேது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. குரூப்ல பார்த்தேன். அட்மின் இஸ் ஹெல்பிங் ஹர் அவுட். எனக்கு ஒரே நிமிஷம், நான் ஏதாவது எனக்கு ரெக்வெஸ்ட் வந்திருக்கான்னு மட்டும் பார்க்குறேன். ஐ கெஸ் அங்கே லைக் ஒருத்தங்க பேக் எண்டில் தான் அலோவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அட்மின்க்கு ட்ராப் பண்ணிட்டேன். ஷீ இஸ் ஹெல்பிங் இம் அவுட். நம்ம அடுத்த டாபிக் போவோம். ஓகே, in case if you're not seeing my audio or share screenலாம் தெரியலன்னா மட்டும் எனக்கு there are chances அது கரெக்டாக தான் இருக்குங்கிறதுக்கான சான்ஸ் வந்து 99% இருக்குன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டா அப்போ மாத்திரம் தான் நீங்கள் வந்து நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. when the risk of it being wrong not being wrong இருந்தால் மட்டும்தான் you have to use a negative confirmation. அதே மாதிரி எதுக்காக நீங்கள் நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணியிருக்க இன்டர்னல் கண்ட்ரோல் ஸ்ட்ராங்காக தான் அந்த ஆர்கனைசேஷனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களாங்கிறது செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. Next, the population of items subject to negative confirmation procedures comprises a large number of small homogeneous account balances, transactions or conditions. எந்த பாப்புலேஷன் ரிசீவபிளா சேல்ஸா அப்படின்னு பார்த்துக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஹோமோஜீனியஸ்னா சிமிலர் நேச்சர் தான் எல்லாத்துக்குமே இருக்கா, ஒன்று கரெக்டாக இருந்தால் இன்னொன்று கரெக்டாக தான் இருக்கும், தப்பாக போகிறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சினாரியோவில் மட்டும்தான் யூ ஹேவ் டு யூஸ் நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. லைக் சே ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து மல்டிபிள் டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா மல்டிபிள் டிவிஷன்ஸ் மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் டேட்டாஸ் கிரெடிட்டாஸ்னு இருக்கும், அவங்களோட நேச்சர் எல்லாமே காமனாக தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் தப்பாக இருந்தால் மட்டும் சொல்லுங்கன்னு போதும்னு சொன்னால் மட்டும் போதும், பிகாஸ் அந்த இடத்துல ரிஸ்க்கான சான்ஸ் கம்மி. அதே மாதிரி எல்லாமே சிமிலர் நேச்சர். நானும் ஒரு 10 ரூபாய்க்கு கூட்ஸ் வாங்குறேன், இன்னொருத்தங்க கூட இருக்கவனும் 20 ரூபாய்க்கு தான் கூட்ஸ் வாங்குறான், ஒரே கூட்ஸ் தான் வாங்குறோம் திருப்பி திருப்பி அப்படின்னா எங்கிட்ட கேட்கறதே போதும், எங்கிட்ட இருக்கிறதே தான் அவனுக்கும், பிகாஸ் எங்கிட்ட என்ன டிரான்சாக்ஷன் அந்த ஆர்கனைசேஷன் பண்ணுதோ அவங்ககிட்டயும் அதுதான் பண்ண போகும், சேஞ்ச் இருக்க போகிறது இல்லை. தேர் கேன் பி டிஃப்ரென்ஸ். லைக் ஒன்லி எக்ஸாம்பிள், நான் ரிட்டைலில் வாங்கி எக்ஸாம்பிள் பத்மநாபன் வந்து ஹோல்சேலில் வாங்கினார்னா மட்டும்தான் அந்த இடத்துல வியர் ஆஃப் டிஃப்ரெண்ட் நேச்சர். ரிட்டைலில் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்குலாம் ஒரே கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், ஹோல்சேலில் இருக்கிறதெல்லாம் ஒரே கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணினா ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், a very low exception rate is expected. இதில் அவன் சொன்ன ஸ்ரீ கேட்டாங்க இல்லையா, நெகட்டிவாக தப்பாக வந்தாலும் அது எக்ஸப்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கணுமான்னு கேட்டால் ஆமாம். அப்போ இதில் என்ன சொல்கிறான், லோ எக்ஸப்ஷன் ரேட், நான் கேட்ட இன்ஃபர்மேஷனுக்கு தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தப்பாக இருக்கிற சான்சஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா மட்டும்தான் நான் நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், தி ஆடிட்டர் இஸ் நாட் அவேர் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆர் கண்டிஷன் தட் வுட் காஸ் த ரெசிபியன்ட் ஆஃப் நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரெக்வெஸ்ட் டு டிஸ்ரெகார்ட் சச் ரெக்வெஸ்ட்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன அசம்ஷனில் அந்த கிளைண்ட்டுக்கிட்ட கேட்குறேனோ அந்த பர்சன் வந்து அதே லைக் நோ நான் எந்த பெடஸ்டில் இருந்து கேட்குறேனோ அதே பெடஸ்டில் தான் அவங்களும் இருக்காங்கங்கிறதுக்கான அசம்ஷன். நான் என்ன யோசிப்பேன், அவன் ஸ்டேபிளாக இருக்கான், கரெக்டாக இருக்கான், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசம்ஷனில் நான் கேட்பேன். பட் ராதர் அந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோ அவன் போயிட்டு இருக்கான், அவன் பிஸ்னஸே மூட போகிறான், ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நான் அசியூம் பண்ணாமல் நான் என்ன இதில் யோசிச்சிருக்கேன் அப்படின்னா நான் இவன்கிட்ட இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் எந்த ஆஸ்பெக்ட்ல யோசிக்கிறேனோ அதே தான் அவனும் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? டேக் 5 minutes டைம். இட்ஸ் 8:23 நவ். 8:23க்கு அப்புறம் 5 minutes கழிச்சிட்டு இதை மாத்திரம் எனக்கு வாய்ஸ் நோட்டாக போடணும். ஓகே, நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் மட்டும் கரெக்டுங்களா? நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் எப்போ யூஸ் பண்ணணுங்கிறது மட்டும். ஓகே. பர்சுவேசிவ்னா என்ன? பர்சுவேசிவ்னா லைக் ஒன்று வருமே, நான் அது மட்டும் பார்த்துட்டு சொல்றேன். there is difference between pervasive and persuasive. அது மாத்திரம் நான் எது கரெக்ட்டுங்கிறது பார்த்துட்டு சொல்றேன்.
உங்களுக்கு கேக்குதா? ஆடியோ நீங்க ப்ளே பண்றது கேட்கல, உங்க வாய்ஸ் கேட்குது. ஓகே. மேம் மேம் கிளாஸ்ல கூப்பிட்டீங்களா யாராவது நீங்க? ஆக்சுவலாக ஐயப்பன் இப்பதானே ஜாயின் பண்ணீங்க. மேம் ஆக்சுவலாக ஒரு இப்போ என்ன குட்டியான நடக்குது? சாரி கேட்கல. இப்போ என்ன டாபிக் நடக்குது? இப்போ வந்து எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் முடிச்சிட்டோம். ஒரே ஒரு டாபிக் மட்டும். இட்ஸ் a வெரி வெரி ஈஸி டாபிக் தான். கிளாஸ் முடிச்சதப்போ வில் மேக் இட் ஆக்டிவிட்டி. என்னன்னு பார்த்துக்கிறீங்க அப்படின்னா, ஒன் ஹூ ஹஸ் ரிசைட்டட் ஆர் எனி ஒன், அது அவங்க வந்து ஐயப்பனுக்கு வந்து அந்த டாபிக் வந்து டீச் பண்ணணும். ஓகேவா? அக்ரி வித் தி பாயிண்ட்? வாலண்டியர்ஸ் தான், யாருனாலும் உங்களுக்கு டீச் பண்ணலாம். கிளாஸ் முடியறப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஐயப்பன் வில் ஜம்ப் இன் தி நெக்ஸ்ட் டாபிக். ஓகே. இப்போ எல்லாரும் ரிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரிவன் வாய்ஸ் நோட் டிராப் பண்ணிட்டீங்களா? நான் பண்ணியிருக்கேன் மேம். சப்மிட்டட்ல பண்ணேன்னு காட்டுது. பத்மநாபன் பார்த்துட்டேன், ஸ்ரீது பார்த்துட்டேன், யோகேஷ்க்கு பார்த்துட்டேன். வேற யாராவது? நானும் சப்மிட் பண்ணிட்டேன். கிஷோரும் பண்ணியாச்சா? சஞ்சய், கிஷோர் வந்துருச்சு, செல்லமணியும் வந்துருச்சு, யோகேஷ். என்னப்பா யாருமே கிளாஸ்ல ரிசைட் பண்ண மாட்டேங்கிறீங்க? நானும் சப்மிட் பண்ணியிருக்கேன். போட்டு இருக்கு. யாரு பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. சஞ்சய் பார்த்துட்டேன் மேம். சஞ்சய் மேம். அதான் சஞ்சய் பார்த்துட்டேன். நீங்க கிளாஸ்ல என் கூட இல்ல ரிசைட் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க சஞ்சய். இந்த பாயிண்ட் இருக்கு. Fourth point. The auditor is not aware of circumstances or conditions. You can move like கொடுக்க முடியும். எக்ஸாம்பிளா அவர் கேட்டாரு, எனக்கு அவர் பேசுனது பிரேக் ஆயிடுச்சு. சஞ்சய் எக்ஸாம்பிள் மட்டும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு கிளைண்டா இருக்கேன். என்கிட்ட வந்து கிஷோர் வந்து ஒரு நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரெக்வெஸ்ட் வந்து கொடுக்க சொல்லி கேட்கறாரு. பட் ஹி டசன்ட் நோ மை சினாரியோ. நான் வந்து வேற ஒரு நேச்சர் ஆஃப் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அவர் என்ன கேட்டு எந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இவங்க கொடுப்பாங்கங்கிற ஒரு அசம்ஷன்ல என்கிட்ட கேட்கறாரோ, அந்த சிச்சுவேஷன்ல நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து கன்சிடர் பண்ணல. லைக் எக்ஸாம்பிள் ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போனோம்னா, நான் லைக் ஐ எம் இன் பர்சன், நான் லைவ்ல தான் இருக்கேன்னு நினைச்சிட்டு கிஷோர் என்கிட்ட கேட்கறாரு. பட் ஐ எம் நாட் ஈவன் லைவ் இன் பர்சன், ஆர் அந்த கண்ட்ரிலேயே நான் இல்லை, நான் வந்து வேற கண்ட்ரிக்கு போயிட்டேன். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆர் ஒரு பிஸ்னஸ் இதுலயே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, அந்த பிஸ்னஸே எக்ஸிஸ்ட் ஆகலன்னு. இப்போ அமால்கமேஷன்லாம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, 2 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆல் ஆஃப் அ சடன் பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வாட் அன் ஆடிட்டர் வுட் திங்க், இவங்க லைவ்ல இருக்காங்கன்னு நினைச்சிட்டு நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரெக்வெஸ்ட் கேட்பாங்க. பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன் வந்து ஆடிட்டருக்கு தெரியாது. கரெக்டா? கிஷோருக்கு அந்த இன்ஃபர்மேஷனே தெரிய போறது இல்லை. அது வந்து என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. புரிஞ்சுதா? நான் பேசுனது கேட்டுச்சுல எல்லாத்துக்கும்? மித்தவங்களுக்கும் அந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருச்சுல? யூ காட் அ கிளாரிட்டி. கரெக்டா? ஓகே. ஐ கெஸ் எல்லாருமே அகிலா மாத்திரம் நான் ரிசைட் பண்ண சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். சப்மிட் செய்து. கேட்கல. ഹലോ. சொல்லுங்க அகிலா. മാം ഞാൻ വോയിസ് നോട്ട് സബ്മിറ്റ് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. நீங்களும் சப்மிட் பண்ணிடுறீங்கன்னு சொல்றீங்களா? சரி, ஓகே
Okay, from next onwards I will pick the people because if I give you a call no one is reciting னு நினைக்கிறேன். Next time நானே பிக் பண்ணிடுறேன் people. Okay, next important topic that I guess everyone have the material னு நினைக்கிறேன். நான் ட்ரை மட்டும் பண்றேன். எனக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றதுல குட்டியா டிஃபிகல்ட்டி இருக்கு. ஸ்கிரீன் தெரியுதா? ரிலேட்டட் நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ரிலேட்டட் பார்ட்டி SA 550. ஓகே, ஸ்டாண்டர்டே சொல்லிட்டான் SA 550 இந்த பர்சன்ஸ்லாம் ரிலேட்டட் பார்ட்டி மேம் ஸ்க்ரீன் டிரான்சாக்ஷன். தெரியுது பட் ஆனா பிரேக் ஆகி கேக்குது. மத்தவங்களுக்கு அப்படிதான் இருக்கா? இல்ல மேம் சஞ்சய் அவரோட இல்ல மேம் கரெக்டா தான் இருக்கு. அவருக்கு தான் நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஓகே, புரியுது. சஞ்சய் ஐ கெஸ் உங்களோட நெட்வொர்க் மாத்திரம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் பார்த்துருவோம். ஐ வில் ஹெல்ப் சஞ்சய் த்ரூ கனெக்ட் சம்வேர். இப்போ SA 550லே வந்து ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆஸ் அன் ஆடிட்டர் வாட் இஸ் யர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அவனே ஆக்ட்ல சொல்லிட்டான் ஹூ இஸ் அ ரிலேட்டட் பார்ட்டி. ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு ரிலேட்டட் பார்ட்டிஸ்னே சொல்லிட்டு ஒரு AS படிப்போம், ஞாபகம் இருக்கா? இந்த AS இருக்கும் ஏஎஸும் இருக்கும். ரிலேட்டட் பார்ட்டிஸ்ல என்னென்ன வரும், ஹூ ஆர் ஆல் கவர்டு, ஒரு கம்பெனிக்கு யார் ரிலேட்டட் பார்ட்டி, ஒரு இண்டிவிஜுவலுக்கு யார் ரிலேட்டட் பார்ட்டிங்கிறத கவர் பண்ணியிருப்போம். இதுல என்ன சொல்றான், ரிலேட்டட் பார்ட்டி ஆஸ் டிஃபைன்ட் பை அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் or when the applicable financial reporting framework establishes a minimal or no related party transaction அப்படின்னா இவங்க எல்லாரும் ரிலேட்டட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டான். டூ திங்ஸ் டிஃபைன் பண்றான். அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்கே சொல்லிச்சு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கிறீங்கன்னா ஏஎஸ் கம்பெனிஸ்க்கு எல்லாமே வந்து சொல்லிட்டாங்கனே இந்த ஏஎஸ்ல இருக்குப்பா இவெல்லாம் உனக்கு ரிலேட்டட் பார்ட்டிஸ். ஐடி ஆக்ட் எடுத்துக்கிறீங்கனாலும் அவனும் சொல்லிட்டான் இதெல்லாம் உனக்கு ரிலேட்டட் பார்ட்டிஸ்னு சொல்லிட்டு எவ்ரி லைக் ஒவ்வொரு சாப்டர்லயுமே யூ வுட் ஹேவ் ரிலேட்டட் பார்ட்டிஸ். பிஜேபிபி பார்த்தாலும் வரும், அதர் சோர்ஸ்னாலும் உங்களுக்கு ரிலேட்டட் பார்ட்டிஸ் யார் யாருன்னு வந்துடும். அப்போ அந்த நீங்க பண்ற ஆக்டுக்கு கீழே ரிலேட்டட் பார்ட்டி சொல்லாம போறாங்க அப்படின்னா ஹூஸ் யுவர் ரிலேட்டட் பார்ட்டிங்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஹேவ் அ ரன் த்ரூ அரோன். இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஐடியா தான். பட் ஆஸ் அன் ஆடிட்டர் வாட் யூ நீட் டு நோ அபவுட் related party relationship and transaction is very important question. Okay, the identity of entities related parties including changes from the prior period. Sanjay hands raise பண்ணிருக்காரு. any interruption so far? நான் பேசுனதுல உங்க யாருக்காவது? இல்ல மேம். Okay, we'll continue. சஞ்சய்க்கு மட்டும் நான் அட்மினை ரீச் அவுட் பண்ண சொல்லிடுறேன். First thing, the auditor shall inquire management regarding the identity of entities related party including changes from the prior period. ஆர்கனைசேஷனுக்கு பார்த்துக்கிறீங்கன்னா how they are identifying its related parties. am I its subsidiary or am I its associate, இல்லை இவன் என்னோட ஜாயிண்ட் வெஞ்சரா, இல்லை டிரெக்டர்ஸோட காமன் பர்சனலா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஐடென்டிட்டியை அவங்க ஹோல்ட் பண்றாங்க அதுதான் இந்த மீனிங் சொல்லியிருக்காங்க. the nature of relationship between the entity and these related parties. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லைக் I am a CFO of a company அப்படின்னா my spouse or my husband would be related to a company or I would be related company on terms of நான் key managerial person சொல்லிட்டு நான் ரிலேட்டட் பார்ட்டியா இருப்பேன். அதே மாதிரி என்னோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது ரிலேட்டிவ் பார்ட்டிஸா இருக்கலாம். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப், எந்த நேச்சர் ஆஃப் ரிலேஷன்ஷிப். லைக் நான் வந்து ஒரு இதில் லைக் சேர்மேனாக இருக்கேன், ரெண்டு கம்பெனிஸுமே வந்துட்டு என்னோட கம்பெனி தான். அப்போனா காமன் ஓனர்ஷிப் இருந்துச்சுன்னா அப்போ நான் இந்த கம்பெனிக்கு ஓனர், இந்த கம்பெனிக்கு ஓனர், காமன் ஓனர்ஷிப். இந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்டிட்டிக்கும் அந்த ஆர்கனைசேஷனுக்கும் இருக்குங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட், whether the entity entered into any transaction with these related parties during the period and if so type and purpose of the transaction. Of course எடுத்துக்கிறீங்கன்னா any like no holding company will have a transaction with its subsidiary or branch companies. Like example, நான் இந்தியாவில் வந்து transaction பண்ணிட்டு இருக்கேன், ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன்னா I will make sales in the foreign countries. என்னோட மேஜர் சேல்ஸ் ப்ரொடியூஸே பார்த்துக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ் லைக் சே எக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக மேனுஃபேக்சர் லைக் நோ யூஸ் ஆகாது, ஃபாரினில் தான் யூஸ் ஆக போகிறது. அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு பிரான்ச்சே ஃபாரினில் வச்சுருந்துருப்பேன், அவன் வந்து எனக்கு சப்சிடரியாக இருப்பான். இப்போ நான் அவனோட சேல் டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பேன். அப்போ இது வந்து எப்படி சொல்லுவோம், நான் வந்து சேல் பண்ணியிருக்கேன், தட் இஸ் த டைப்.
என்ன பர்பஸ் அப்படின்னா டு ஈல்ட் ரெவென்யூ. அந்த மாதிரி எந்த டிரான்சாக்ஷன் எதுக்காக வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லணும்னு சொல்றாங்க. தி ஆடிட்டர் ஷல் என்கொயர் மேனேஜ்மெண்ட் ஆர் அதர்ஸ் வித்தின் தி என்டிட்டி அண்ட் பெர்ஃபார்ம் அதர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் கன்சிடர்ட் அப்ராப்ரியேட் டு அப்டைன் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி கண்ட்ரோல்ஸ் இஃப் எனி தட் மேனேஜ்மெண்ட் ஹஸ் எஸ்டாப்ளிஷ் டு. நான் மேனேஜ்மெண்ட்டையோ இல்ல பீப்புள் வித்தின் தி என்டிட்டியோ அண்ட் என்கொயர் பண்ணணும்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா whether the management has established any controls. எதுக்காக பண்றாங்க? identify, account for and disclose the related party relationship and transaction in accordance with applicable financial reporting framework. Any financial statement you take, ஒரு லிஸ்டட் கம்பெனிஸ்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா there should be separate ஒரு டிஸ்க்ளோசர் இருந்தே ஆகணும். ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் எவ்வளோ, அவங்களுக்கு எவ்வளோ பைசா அந்த வருஷத்துல கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ஒரு பர்ச்சேஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல தான் பண்ணியிருக்காங்களா, எப்படி வந்து இவங்க ரிலேட்டட் பார்ட்டின்னு ஐடென்டிஃபை பண்றாங்க. எல்லா டிஸ்க்ளோசர்ஸுமே நீங்க பெர்ஃபெக்டா கொடுத்தே ஆகணும். எந்த கம்பெனிஸ்னு எடுத்துக்கிறீங்கனாலும் ரிலேட்டட் பார்ட்டி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். Next, authorize and approve significant transaction and arrangement with related parties. இப்போ who's authorizing that transactions or who's approving the significant transaction? நான் எடுத்தோடனே இப்போ ஒரு 2 crores என்னோட சப்சிடரிக்கு சேல் பண்றேன் அப்படின்னா who's that responsible party? அது ஆத்தரைஸ்டா தான் பண்ணியிருக்காங்களா, whether everyone in the organization knows of it or important people வந்து அதை ஆத்தரைஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், தி ஆத்தரைஸ் அண்ட் அப்ரூவ் சிக்னிஃபிகன்ட் டிரான்சாக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவுட் சைட் தி நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ரெண்டும் வந்து ஒரு கான்ட்ராடிக்டரி பாயிண்ட். நான் ரிலேட்டட் பார்ட்டி கூட நடந்த டிரான்சாக்ஷன் யார் ஆத்தரைஸ் பண்றா, யாரும் அப்ரூவ் பண்றாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி அவுட் சைட் தி நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வித்தின் த ரிலேட்டட் பார்ட்டிஸ், லைக் எக்ஸாம்பிள் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் இல்லை, பட் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பேமெண்ட்ஸ் வேற ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுவும் அவுட் சைட் த நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸா இருந்தா. நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன, பர்ச்சேஸ் சேல்ஸ் இதெல்லாம் கொடுக்கறது நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். அதுக்கு பதிலாக நான் வந்து லோன் கொடுத்துருக்கேன் இல்லை அவங்ககிட்ட இருந்து லோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா they are not in the usual course of business. லோன் அண்ட் அட்வான்சஸ்ன்னு வரும்போது நார்மல் கோர்ஸ்னு எடுத்துக்க மாட்டோம். rather they are like an extraordinary items, அட்வான்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் எப்படி ஆத்தரைஸ் பண்ணி அப்ரூவ் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும்னு சொல்றாங்க. ஓகே, புரிஞ்சுதா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Any doubts, people? இது படிங்க, 5 minutes டைம் எடுத்துக்கோங்க, என்கிட்ட ரிசைட் பண்ணணும். ஓகே, people who will be recited. சஞ்சய் உங்க நெட்வொர்க் ப்ராப்பர் ஆயிடுச்சா? ஓகேல, எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லைல்ல? ஐ கெஸ் அதுவே அவருக்கு லேட்டாக தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, யோகேஷும் செல்லமணியும் என்கிட்ட ரிசைட் பண்ணுங்க. ரிமைனிங் பீப்புள் ட்ராப் அ வாய்ஸ் நோட். ஓகே, டேக் 5 minutes டைம். ஹலோ, சொல்லுங்க செல்லமணி. மேம் இந்த ஃபர்ஸ்ட் அந்த ஆடிட்டர் ஷல் என்கொயர் மேனேஜ்மெண்ட் டீம்னு சொல்லிட்டு ஏன் கொடுத்து ஐடென்டிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஆமா, the identity of state is created is including changes to the created. அது மீன் பண்றாங்க ஆக்சுவலி. உங்க வாய்ஸ் கடைசியா சொன்னது எப்படின்னா அது அந்த கண்டென்ட் புரியலையா இல்ல வாட் யூ வாண்ட் மீ டு டு? ஆக்சுவலி அந்த பாயிண்ட் எனக்கு அந்த டைம் சிக்னல் இஷ்யூ கேட்கல மேம். 3 பாயிண்ட் இப்போ சோ அதுல அந்த பர்టిక్యులர் எனக்கு இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து மேனேஜ்மெண்ட்டை கேட்கணும் உங்க ரிலேட்டட் பார்ட்டிக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னென்ன, எப்படி வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க. ஐடென்டிட்டி தேர் மீன்ஸ் இட்ஸ் சப்சிடரியா இல்ல ஹோல்டிங்கா இல்ல ஜாயின்ட் வெஞ்சரா அசோசியேட்டா இல்ல வந்து காமன் ஓனர்ஷிப்பா, லைக் என்னோட சப்சிடரியோட சப்சிடரியா, அது அந்த மாதிரி எந்த நேச்சர், வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஏதாவது டிரான்சாக்ஷன் நீங்க அவங்க கூட வச்சுட்டு இருந்தீங்களா அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம அடிஷ்னலா என்ன பண்ணி கேக்குறாங்க அப்படின்னா இது வந்து 3 இருக்கு அப்படின்னா வெதர் கண்ட்ரோல்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கா, 3க்கு கண்ட்ரோல்ஸ் ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ண சொல்றாங்க. ஒன்று வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். அவங்க கூட ஏதாவது டிரான்சாக்ஷன் இருந்துருச்சு அப்படின்னா நார்மல் கோர்ஸ்ல இருந்தாலும் சரி இல்லை அதர் தேன் நார்மல் கோர்ஸ்ல இருந்தாலும் சரி ஆஸ் இட் பீன் டியூலி ஆத்தரைஸ்ட் அண்ட் அப்ரூவ்டா அப்படிங்கிறது பார்க்கணும்னு சொல்றாங்க. இது புரிஞ்சுதா?
நீங்க பேசுறீங்கன்னு தெரியுது, ஆனா கேட்க மாட்டேங்குது. குரூப்ல போட்டுறீங்களா புரிஞ்சுதா அப்படின்ட்டு? மேம் நான் சப்மிட் பண்ணது வந்ததா? எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரலையே, ஒரே நிமிஷம். வந்துருச்சு. மேம் எனக்கு ஃபர்ஸ்ட் சப்மிட்ன்ற மாதிரி பட்டன் காமிச்சது. இப்போ ஓகே. வெறும் சப்மிட்டட் மட்டும்தான் இருக்கு. நான் சப்மிட் பண்ற மாதிரி எந்த ஆப்ஷன்ஸும் எனக்கு காட்டலையே மேம். அப்படியா? ஒரே நிமிஷம். எனக்கும் அப்படிதான் ஆச்சு. எனக்கு இங்க ஒண்ணு காமிக்கிறது என்னன்னா, சப்மிட்டட்னு போட்டு இந்த டைமிங் உங்களோட டைமிங் இப்போ லைவ் டைமிங் வந்து காமிச்சது. சஞ்சய் கோபால் ஸ்ரீ அவங்க எப்படி மேம் சப்மிட் பண்ணாங்க? எங்க போய் அதான் சொல்றேன்ல இப்போ. இல்ல இது வேறயாட்டு. உங்களுக்கு வந்த ப்ராப்ளம் தான் எனக்கும் வந்துச்சு, அதான் கேட்டேன். ஒரே நிமிஷம். சப்மிட் ஆயிருக்கு. நம்ம லைக்
2 தடவ கிரீன் சப்மிட் பார் மட்டும் ஆகுது. தெரிஞ்சது, இல்லம்மா சப்மிட் எனக்கு தெரியல. சப்மிட் ஆப்ஷனே காமிக்கல. எனக்கு எப்படி காமிக்குதுன்னு சொல்றேன், ஒரே நிமிஷம். ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா, இப்பதான் வந்து எனக்கு இதுவே காமிக்கிறது. போன தடவை சப்மிட் பண்ணதே இப்பதான் காமிக்குது. இப்போ இது மினிமைஸ் பண்றேன் அப்படின்னா, ஏதோ நான் எது ஸ்ரீ இது வந்துருச்சுன்னு சொன்னேன் அப்படின்னா, இதை பார்த்துட்டு இந்த டைமிங்கும் என்னமோ காமிச்சுது, 18:31 காமிச்சது. அப்போ நான் என்ன நினைச்சேன், கீழே போயிடுச்சு போல, இதுதான் இப்ப சப்மிட் பண்ணதாட்டு இருக்குன்னு நினைச்சேன். இல்ல இப்ப சப்மிட் ஆப்ஷனே சரியா வர, நான் திருப்பி சப்மிட். இப்போ காமிக்குதான்னு மட்டும் சொல்லுங்க, எனக்கு சப்மிட் பண்ண முடியுதான்னு மட்டும் சொல்லுங்க. நான் அட்மின் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்றேன். ஒரே நிமிஷம் மேம், ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸ்ரீ இப்போ வருதான்னு பார்த்து சொல்லுங்க. வரல மேம், அது சப்மிட் ஆப்ஷனே காமிக்கல, ரெக்கார்ட் ஆகி அப்படியே விட்டுருச்சு. ஓகே ஓகே, இப்ப பாருங்க. ஒரே நிமிஷம்டா. this submission is closedன்னு இருக்கு. நீங்க அது க்ளோஸ் பண்ணாம இருந்தா வருமோ? நான் எதுவுமே பண்ணல. சப்மிஷன் இப்போ ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். இப்போ இதுவே வரல மேம், ரெக்கார்ட் பண்ணவே ஆப்ஷன் கிடைக்கல. ஓகே ஓகே, வில் நாட் டிலே. நான் சொல்லிட்டேன். ஆல்ரெடி 2 தடவை சொல்லிட்டேன். என்னன்னா குரூப்லயே போட்டுருங்க, இப்போதைக்கு மட்டும் குரூப்ல போடுங்க. வில் நாட் டிலே. யோகேஷ், நீங்க கிளாஸ்ல என் கூட ட்ரை பண்றீங்களா, ரிசைட் பண்றீங்களா? Okay. Understanding entities, related party relationship, and transactions. Auditor shall inquire management regarding identity of entities, related parties, including changes from prior period. Second thing is nature of relationship between entity and these related parties. Third thing is entity has entered into any transaction with these related parties, and if so, type and purpose of such transaction. Uh, Further, auditor shall inquire management and others in the entity uh, and perform other risk assessment procedure considered appropriate to obtain uh, an understanding of controls, if any, management has established. So first thing is identify, account for, and disclose related party relationships and transactions in accordance with the applicable financial reporting framework. Approval, authorize and approval significant transaction with the related parties. And third thing is authorize and approve significant transaction which are outside the normal course of business.
ஓகே, செகண்ட் பாயிண்ட் சொல்லும்போது ஏதோ மிஸ் பண்ணீங்களா? Second, authorize and approve significant transactions and arrangements ம். with related parties. ஓகே. ஐ கெஸ் நீங்க ரிலேட்டட் பார்ட்டிஸ் ஏதோ சொல்லன்னு நினைக்கிறேன். வித் Related ரிலேட்டட் parties பார்ட்டிஸ் வந்து சேம். அதே திருப்பியும் வந்து அவுட் சைட் தி நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ். அது ரெண்டும் தான் டிஃபரெண்டான வேர்ட்ஸ். ஆமாம் மேம். நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் விட்டேன் மேம். ஆக்சுவலாக சிக்னிஃபிகன்ட் டிரான்சாக்ஷன் மட்டும் சொன்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் விட்டுட்டேன் ஓகே. ரெண்டுத்துலையும். பிகாஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆல்சோ பிளேஸ் a very important role. நமக்கு ஓகே மேம். பிராக்டிக்கலா லைக் இப்போ தியரிட்டிக்கலா டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கலாம். பட் பிராக்டிக்கலா பார்க்கும்போது there could be a lot of arrangements also. எஸ் மேம். ஓகே. ஓகே மேம். இன்னொரு பீப்புள் யார் சொல்லியிருந்தேன்? செல்லமணி சொல்லியிருந்தாங்க. செல்லமணி ரெடியா? செல்லமணி ரெடியா இருக்காங்களா? எனக்கு ஸ்கிரீன்ல அவங்க தெரியல. இருக்காங்க. Has everyone I guess சஞ்சய்க்கு அது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 2 தடவை அவர் டிராப் பண்ணியிருக்காரு. மேம் கட்சி அதுக்கப்புறம் வரவே இல்லை. லைக் இது வந்து ஒரு தடவை தான் வாய்ஸ் நோட் போட முடியும் அப்படின்னு காமிக்கிறதா? இல்ல நான் கேக்குறேன் பிகாஸ் எங்களுக்கு என்ன காமிக்குதுன்னா அதான் ரிவ்யூட் திஸ் சப்மிஷன் இஸ் க்ளோஸ்ட் அவ்வளவுதான் காமிக்குது. ஓகே, நான் சொல்லிட்டேன். இப்போதைக்கு குரூப்ல போடலாம். நாளைக்கு வந்து அது ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போவோமா? இன்னும் ஒருத்தங்க எல்லாருமே வாய்ஸ் நோட் போட்டீங்களா? ஐயப்பன் நான் சஞ்சய் போடலன்னு நினைக்கிறேன். சஞ்சய் செல்லமணி மட்டும் போடலன்னு நினைக்கிறேன். கேக்குதா மேம்? கேக்குது. யா சொல்லுங்க சஞ்சய். இல்ல லைக் நான் இதுல சப்மிட் கொடுத்திருந்தேன். அதான் அதுல போட்டுருவா? ரெண்டுமே உங்களால எனக்கு இதுல லைக் ரிசீவ் பண்ணும்போது இல்ல இதுல ஃபர்ஸ்ட் இப்போ பண்ண முடியல, முன்னாடி பண்ண முடிஞ்சது. ஓகே ஓகே ஓகே, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இப்போ வாய்ஸ் நோட்டா போட்டுருங்க குரூப்ல. கேக்குதா மேம்? கேக்குது. குரூப்ல வாய்ஸ் நோட்டா போட்டுருங்க. ஓகே மேம். ஓகே அடுத்த டாபிக் போவோமா? எனி டவுட்ஸ்? ஓகே, செல்லமணி இருந்தாங்க. மேபி அவங்களுக்கு ஏதாவது நெட்வொர்க் எரரா இருக்கலாம். The next topic that we'll be seeing is SA 500 உள்ள முக்கியமான டாபிக். ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே, SA 501 வந்து 3 திங்ஸ் மேஜரா கவர் பண்ணும். ஒன்று வந்து இன்வென்ட்ரி, another one is litigations and claims involving the entity, another one is presentation and disclosure of segment information in accordance with AFRF. Okay,
டு ஆட் அப் ஆன் பீப்புள் நம்ம ஃபோக்கஸ்லேயே வந்து இந்த டாபிக் இந்த எஸ்ஏ மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்டென்சிவாக வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம் லைவ் செஷனில். ஓகே, எவ்ரி டாபிக் ஐ வுட் ஹவ் எக்ஸ்பிளைன் யூ இன் டீடைல் அண்ட் மேட் கிவ் செட் அ டைமர் அண்ட் ஆஸ்க் பீப்புள் ஹூ வேர் இன் த லைவ் டு ரிசைட். வாட் யூ கேன் டூ இஸ், இது வந்து ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் இப்போதைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு வாட்ச் தி லைவ். ஓகே, லைவ் லிங்க் வேணா குரூப்ல திருப்பி ஷேர் பண்ண சொல்றேன். லைவ் லிங்க் பார்த்துட்டு ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ட்ராப் அ வாய்ஸ் நோட் ஆஃப் ஆல் த டாபிக்ஸ் தட் இஸ் பீங் கவர்ட் ஹியர். ஓகேவா? டேக் தட் அஸ் அ டாஸ்க். இப்போ லைக் இட் மைட் பி எக்ஸாஸ்டிவ் ஆர் டயரிங்கா இருக்கும், பட் ட்ரஸ்ட் மீ பீப்புள், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே, இப்போதைக்கு வேணும்னா நான் குட்டியான ஒரு டாபிக்ஸ் மாத்திரம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இதுல என்ன முக்கியமான இந்த பாயிண்ட்ல என்னன்னா 3 விஷயம் தான். எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் இன்வென்ட்ரினா என்ன, எக்ஸிஸ்ட் ஆகுதா. இப்போ இந்த அன்னைக்கு 31 மார்ச் அன்னைக்கு என்னோட ஸ்டாக் வந்து 2 crores இருக்க வேல்யூ பண்ணியிருக்கேன்னு புக்ஸ்ல நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா 2 crores வேல்யூ உள்ள ஸ்டாக் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதா, அது வந்து சேலபிள் கண்டிஷன்ல தான் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். லிட்டிகேஷன்ஸ் அண்ட் கிளைம்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிறீங்கன்னா, லிட்டிகேஷன் இஸ் சம்திங் லைக் ஒரு கஸ்டம். நானும் பத்மநாபனும் வந்து கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு எங்களுக்குள்ளார. வாட் ஹீ இஸ் அ கிளைண்ட், நான் தான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஐ ஹவ் சோல்ட் கூட்ஸ் டு பத்மநாபன். வாட் ஒரு 2 crores வந்து சேல் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 crores வந்து என்ன ஆகுது, 1 crore கிட்ட வந்து டிஃபெக்டிவ் கூட்ஸாக போயிடுச்சு. நாட் லைக் வைல் ஐ சோல்ட், அது எனக்கு தெரியாது, பட் ஆல் ஆஃப் அ சடன் இட் பிகம் பெரிஷபிளாக இருக்கிறதுனால வந்துட்டு அது டீகே ஆயிடுச்சு. சம் ரீசன் வந்து அப்போ பத்மநாபன் என்ன சொல்றாரு, இந்த கூட்ஸ் எப்படி என்கிட்ட நீங்கள் வித்துருப்பீங்க, நீங்கள் வந்து எனக்காக கண்டிப்பாக காம்பன்சேஷன் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் லைக் பத்மநாபன் வந்து என்கிட்ட கேட்குறாரு அப்படின்னா தட் காம்பன்சேஷன் ஆர் டிமாண்டிங் ஃப்ரம் மீ இஸ் நோன் அஸ் கிளைம்ஸ். ஓகேவா? இதுவே லிட்டிகேஷன் அப்படின்னா நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன். நான் ஏன் அக்செப்ட் பண்ணணும், நான் தான் சேல் பண்ணிட்டேன். சேல் பண்ணதுக்கு அப்புறம் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட்ல படிச்சிருக்கீங்க இல்லையா, நான் அந்த ப்ராப்பர்ட்டி என்கிட்ட இருந்து போனதுக்கு அப்புறம் தட் இஸ் டசன்ட் லை வித் மீ. அப்போ ஹியர் ஆஃப்டர் நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது, நான் வித்தப்ப அது கரெக்டாக தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஐ எம் நாட் அக்செப்டிங் இஸ் டிமாண்ட். நெக்ஸ்ட் வாட் பத்மநாபன் வில் டூ இஸ் ஹி வில் கோ டு கோர்ட். எனக்கு கோர்ட் ஆஃப் லாக்கு போயிட்டு எனக்கு இதுக்காக ஜஸ்டிஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் தட் இஸ் நோன் அஸ் லிட்டிகேஷன். Litigation will continue over a period of time. It might prove advantages to the organization or disadvantages to the organization. This is a thin line between litigation and claims. Okay. அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோசர் ஆஃப் செக்மெண்ட் இன்ஃபர்மேஷன். ஐ கெஸ் AS 17 படிப்பீங்க கரெக்டாக. செக்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு மல்டிபிள் இருக்க லைக் ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஜாகிரபிக்கு பேஸ் பண்ணி அவன் செக்மெண்ட் கொடுக்கலாம், இல்லை எந்த ப்ராடக்ட் லைன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இட் இஸ் டிபெண்ட் ஆன் தி ஆர்கனைசேஷன்ஸ் நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகணும்னா எப்படி செக்மெண்ட் இன்ஃபர்மேஷன் பிரிப்போம் அப்படின்னா ஈதர் டாப் லைன் பேஸ் பண்ணி பிரிப்போம், இல்லை பாட்டம் லைன் பேஸ் பண்ணி பிரிப்போம், இல்லை டோட்டல் அசெட்ஸ் டர்ன் ஓவர் பார்த்து செக்மெண்ட்டா இது இல்லையா, இது வந்து செக்மெண்டா. அஃப்கோர்ஸ் எவ்ரி திங் இஸ் அ செக்மெண்ட், பட் இஸ் இட் அ ரிப்போர்ட்டபிள் செக்மெண்டான்னு பார்க்கறதுக்கு இந்த 3 கிரைட்டீரியா வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு AS சொல்லியிருக்காங்க. அப்போ அது வரும்போது இஸ் ஆடிட்டர், வாட் இஸ் யுவர் ஆடிட்டர்ஸ், வாட்ஸ் த ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னா இதுல 3லையும் லைக் எக்ஸாஸ்டிவா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. Which is very important for you here is இது குட்டியான டாபிக் தான், இது மாத்திரம் படிப்போம் இப்போதைக்கு கிளாஸ்ல. When the inventory is material to financial statement because it covers a major part. Stock audit னு சொல்லுவோம் கரெக்டா, ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்டாக் ஆடிட் அப்போ ஆர்டிகல்ஸ் அசிஸ்டன்ட் பண்ற வேலை ஆர் லைக் ஒரு ஸ்டாக் ஆடிட்டுங்கிறதப்ப எப்படி இருக்கும் எல்லாம் நீங்க கேள்வியாவது பட்டிருப்பீங்க அட்லீஸ்ட் ஒன்ஸ் த்ரூ இயர்ல. அதை பற்றி தான் இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன சொல்கிறா, எனி திங் when the inventory is material to the financial statement, any except for ஒரு ட்ரேடிங் எந்த கம்பெனியாக எடுத்துக்கிறீங்கனாலும் இன்வென்ட்ரி இஸ் ஆப்வியஸ்லி மெட்டீரியல் டு த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிகாஸ் ஒன்லி த வே யோர் சொல்லுங்க ஸ்ரீ. ஓகே, only when the
இன்வென்ட்ரி வேல்யூ பொறுத்து தான் உங்களோட ப்ராஃபிட் இது வந்து மாறும். பிகாஸ் நீங்கள் கம்மியாக வேல்யூ பண்ணுறீங்கன்னா ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும், இதை ஜாஸ்தியாக வேல்யூ பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் குறையும். அதனால வந்து இன்வென்ட்ரி, எனி ஃபினான்ஷியல்ஸ் யூ டேக், இன்வென்ட்ரி இஸ் அ வெரி வெரி லைக் மெட்டீரியல் ஐட்டம். அந்த மாதிரி இருக்கும்போது as an auditor you need to obtain sufficient and appropriate evidence. எது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா attendance at physical inventory counting, stock audit பண்ணுப்பா அப்படின்னு சொல்றான். unless impracticable அப்படின்னா ஒரு கெமிக்கல் பிஸ்னஸ்ல அந்த ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா ஆஸ் அ மேன் ஆஃப் காமன் மேன் போய் அந்த இடத்துல வந்து உங்களால ஸ்டாக் ஆடிட் பண்ண முடியாது. பிகாஸ் இட் ப்ரோசஸ் அ த்ரெட் டு யுவர் லைஃப். அந்த இடத்துல வந்து இம்ப்ராக்டிகபிள். அப்போ அந்த இடத்துல நீங்க ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவீங்க, அதுவும் சப்சிக்வெண்டா கவர் ஆகும். ஓகேவா? பட் வென் இட் இஸ் ப்ராக்டிகபிள் டு அப்படின்னா what as an auditor that you need to do is evaluate management's instructions and procedures for recording and controlling the results of entities physical inventory counting. நீங்க போய் இது பண்ண மாட்டீங்க, ஸ்டாக் அட்டெண்டன்ஸ் பிசிக்கல் அவங்க கவுண்ட் பண்ணுவாங்களே 31st மார்ச் அன்னைக்கு, அது போய் எப்படி பண்றாங்கன்னு பார்க்க போறீங்க. அது பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணிருக்காங்க, ஓகே இந்த கூட்ஸ் இருக்காப்பா இதை இப்படி வேல்யூ பண்ணு, லைக் நோ வெரைட்டி ஆஃப் கூட்ஸ் இருக்கும் இல்லையா, நாட் ஜஸ்ட் ஒன் ஐட்டம் இருக்கும். ஒரு கிளாத் பிஸ்னஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ரா மெட்டீரியல் ஒரு மாதிரி இருக்கும், நூல் அவங்க வாங்குறது ஒரு மாதிரி இருக்கும். இல்ல ட்ரேடிங் பண்றாங்க, ஃபினிஷ்ட் கூட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரி, மென் கலெக்ஷன் எப்படி, விமென் கலெக்ஷன் எப்படி, கிட்ஸ் கலெக்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கூட்ஸ், அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து என்னென்ன ப்ரொசீஜர் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும்னு சொல்றான். நெக்ஸ்ட், அப்சர்வ் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் கவுண்ட் ப்ரொசீஜர். ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி பண்ணுது, அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து எப்படி கவுண்ட் பண்றாங்க ஒவ்வொரு கூட்ஸ் சும்மா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட், யூ கேன் கோ வெரி வெல் லைக் நோ அப்சர்வ் த இன்வென்ட்ரி. இப்போ எக்ஸாம்பிள் பேங்க் இன்வென்ட்ரி போறீங்க, கோல்ட் லோன்ல நீங்க பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து அது ஸ்டாக் இன் ட்ரேட் தோ இட் இஸ் அ லயபிலிட்டி ஃபார் தெம், அவன் ஹோல்ட் பண்ணிருப்பான். நீங்க போய் பிசிக்கலாவே பார்ப்பீங்க கோல்டு உண்மையாலுமே இருக்கா, எவ்வளவு வேல்யூக்கு இருக்கா, அதை எப்படி வந்து வேல்யூ பண்றாங்க. இல்ல ஒரு கூட்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஐ வில் கோ பிசிக்கலி செக் இஃப் இட் இஸ் ஆக்சுவலி அவைலபிளான்னு சொல்லிட்டு நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த இன்வென்ட்ரி. அந்த ஐடியால என்ன சொல்றான், குடோன்ல போய் நீங்க கூட்ஸை பாருங்க அப்படின்னு சொல்றான். நீங்களும் டெஸ்ட் கவுண்ட்ஸ் பண்ணலாம். ஒரு லாட்ல லைக் சே மேனேஜ்மெண்ட் வந்து 50 யூனிட்ஸ் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி வச்சுட்டான் அப்படின்னா யூ கேன் ஆக்சுவலி செக் இஃப் ஆக்சுவலி 50 யூனிட்ஸ் ஆர் அவைலபிள் அந்த லாட்டா அப்படிங்கிறது நீங்க செக் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட், பெர்ஃபார்ம் ஆடிட் ப்ரொசீஜர் ஓவர் தி என்டிட்டிஸ் ஃபினான்ஷியல் ஃபைனல் இன்வென்டரி ரெக்கார்ட்ஸ் டு டிட்டர்மைன் வெதர் தி அக்யூரேட்லி ரெஃப்ளெக்ட் தி ஆக்சுவல் இன்வென்டரி கவுண்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வேற ஏதாவது ஆடிட் ப்ரொசீஜர்ஸும் பண்ணி பாருங்க. எதுல பண்ணி பார்க்கணும், இன்வென்ட்ரியோட லைக் நோ ஃபைனல் இன்வென்ட்ரி கவுண்ட்னு சொல்லி ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஐடியலி இந்த கூட்ஸ் இந்த வேல்யூ இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் உங்களுக்கு கொடுப்பான். அது மாதிரி லைக் அதுவும் ஆக்சுவலா அவங்க கவுண்ட் பண்ணதும் கரெக்டா இருக்கா அந்த டேட்லைக்கும். பிகாஸ் ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டெய்லி பிசிக்கலா கவுண்ட் பண்ண மாட்டாங்க. தே வில் ஹேவ் அ பெர்பெச்சுவல் இன்வென்ட்ரி சிஸ்டம். பில்லிங் போட போட ஸ்டாக் வந்து குறைஞ்சிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து நிற்கும். அந்த பட் ஆக்சுவலா கவுண்ட் பண்ற அன்னைக்கு அவங்க ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த ரெஜிஸ்டர்ல இருக்க டீடைல்ஸும் உங்க புக்ஸ்ல இருக்கிற இதுவும் வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லி ப்ரொசீஜர் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கோட் எடுத்துக்கோங்களேன். புக்ஸ்ல வந்து ஒரு 3ன்னு சொல்லி அந்த ப்ராடக்ட்க்கு 3ன்னு சொல்லி ஒரு கோட் கொடுத்துட்டான் அப்படின்னா நீங்க பில்லிங் போட வந்து புக்ஸ்ல ஃபைனலா 3க்கு அகேன்ஸ்டா வந்து 2 crores இருக்கு ஒரு 1 crore இருக்குன்னு சொல்லி புக்ஸ்ல காமிச்சுட்டு இருக்கும். இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பாக்குறீங்க அப்படின்னா 3 crores இருக்கு அப்படின்னா மல்டிபிள் திங்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸெல்லையோ இதுலயோ போட்டு இது கரெக்டா தான் இருக்கா அகேன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் வந்து பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. இது புரிஞ்சுதா எப்படி ஒர்க் ஆகுறதுன்ட்டு? எனி டவுட்ஸ்? இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் 5 minutes எடுத்துக்கோங்க. எனக்கு ஐ வாண்ட் பீப்புள் டு ரிசைட் ஆல் தீஸ் 3 things because this is very very important. ஓகே, எந்த 3 சொல்றீங்க? இது எல்லாமே அப்ஜெக்டிவ்ல இருந்து இந்த 2 points வரைக்கும்.